Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 4 முனை போட்டி இருக்கும். திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், பாஜக கூட்டணி ஒரு பக்கம் என்று 4 முனை போட்டியில் வேண்டி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த போட்டியிலிருந்து அதிமுக தரப்பு விலகி இருக்கிறது. இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று அறிவித்திருக்கிறது. இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாகவும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பான செய்தியாகவும் மாறி இருக்கிறது. எதற்காக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும்? அதிமுக தரப்புல இருந்து சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தளவில் ஆளுங்கட்சியுடைய அராஜகம் அதிகமாக இருக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்து மக்களை பட்டியல் அடைச்சி வச்சு மக்களை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதனால் இது ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் நடக்காது. 2026 நம்முடைய இலக்காக இருப்பதனால இந்த தேர்தலை நாம் புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் இந்த களத்திலிருந்து அதிமுக விலகியதுனால யாருக்கு இது பலம் சேர்க்கும், அதிமுகவுடைய அந்த தொகுதியில் கூடிய லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு யாருக்கு விழும் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். விக்கிரவாண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த புகழேந்தி என்பவர் மரணம் அடைஞ்சனால விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்துதான் இந்த தேர்தல் நடக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி 13ஆம் தேதி ரிசல்ட். இந்த சூழ்நிலையில இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது இடைத்தேர்தல் வந்தால் அது ஆளுங்கட்சி தான் சாதகமாக இருக்கும். அதை பல இடங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஆர்கே நகர் அது விதிவிலக்காக இருந்தது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லாமல் சுயேட்சையாக அந்த தேர்தலை போட்டியிட்ட டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். ஏன்னா அதுக்கு அனுதாப அலை இருந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி, இந்த ஒரு பக்கம் ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு பிரிந்து இருந்தது. அது டிடிவி தினகரனுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு அன்றைக்கு அவர் ஜெயிச்சார். ஆனால் அதை தவிர்த்து கடந்த ஒரு 30 வருஷமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம்னா அது திருமங்கலமாக இருக்கலாம், இல்லை சங்கரங்கோயிலாக இருக்கலாம், இப்போ சமீபத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்த நாங்குநேரி விக்கிரவாண்டியாக இருக்கலாம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கலாம். இப்படி எல்லா தேர்தல்களிலுமே ஆளுங்கட்சி தான் வென்றிருக்கிறது. அது திமுக இருந்த போதும் திமுக வென்றிருக்கிறது, அதிமுக இருந்த போதும் அதிமுக வென்றிருக்கிறது. அதை தாண்டி யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியே ஒரு 2 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆளுங்கட்சி ஒட்டுமொத்தமான காவல்துறை, நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், இது எல்லா நிர்வாகத்தையும் பயன்படுத்தும், அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தும். ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமான தொகுதி முழுக்க வலம் வருவாங்க. அந்த மக்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு சமைச்சு போட்டு வாக்கு, ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர், ஒரு தெருவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தெருவுக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் என்று 10 ஓட்டுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருவாங்க. அதனால வாக்கை கேட்டு கூட யாராலும் மற்ற கட்சிகளாக போக முடியாது. ஈரோடு கிழக்கில் நடந்தது கூட எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். ஈரோடு கிழக்கில் மக்களை ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள நீ வந்தால் ஊருக்குள்ள வரும்போது மக்கள் இருந்தால் ஓட்டு கேட்ப அப்படின்னு மக்களை ஒரு 200 பேர் 300 பேர் அழைச்சி கொண்டு போய் ஊருக்கு வெளியே மக்களை பட்டியல் அடைச்சி வச்சு அந்த பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த அருமையான படங்களை போட்டு காட்டி காலையில் வாத்து பிரியாணி, மத்தியானம் மட்டன் பிரியாணி, சாயந்தரம் சிக்கன் பிரியாணி மக்களுக்கு போட்டு மக்களை குளிப்பாட்டினாங்க. அதனால் வாக்கை மொத்தமாக பறிச்சாங்க. இங்கேயும் அதுதான் நடைபெறும் என்பதால இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும்தான் காரணமா என்றால் சத்தியமா இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஈரோடு கிழக்கிலையும் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அதிமுக அரசாங்கம் தோல்வியை தழுவியிருக்கிறது. ஒரு கட்சி வெல்வதும் திருப்பி தோற்பதும் திருப்பி மீண்டும் வருவதும் அது அரசியலில் சாதாரணம் தான். இன்றைக்கி வெல்றவங்க நாளைக்கு தோப்பாங்க, இன்னைக்கு தோற்றுக்கிறவங்க நாளைக்கு வெல்வாங்க. அது அரசியலில் மாறி மாறி கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, ஒரு வளரும் கட்சி இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி, அடுத்த இலக்கை நோக்கி பாயக்கூடிய ஒரு கட்சி நிச்சயமாக இடைத்தேர்தலில் பங்கு கொள்ளணும்.
இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற எல்லாமே நடக்கிறது. பணம் கொடுக்கப்படுகிறது, குவார்டர் கொடுக்கப்படுது, கோழி பிரியாணி கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி பரிசு பொருட்கள், கொலுசு, குக்கரு, மூக்குத்தி, தோடு, பேகு, வீட்டுக்கு தேவையான டிவிஎஸ் 50 ஆரம்பித்து எல்லாமே கொடுப்பாங்க. திமுக கட்சிக்காரங்க திடீர்னு தெருவில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய ஒரு அம்மா குளிப்பாட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஆட்சியில் நம்ம தேர்தல் நடக்கும்போது நீங்கள் குழந்தைய குளிப்பாட்டலாமா? நாங்கள் குளிப்பாட்டுறோம். இல்லைங்க பையன் இப்போ தாங்க கக்கா போயிட்டு இருந்தான், பரவாயில்லங்க நாங்கள் கழுவுறாங்கன்னு சொல்லி உட்காந்து கழுவிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு தெருவில் போயிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா வந்து பழைய துணி துவைச்சிக்கிட்டு இருக்கு. என்னங்க விடியல் அரசு நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து துணியை துவைக்கலாமா? எங்கள் மனசு எப்படி புண்படும்? உங்கள் கை புண்போன்ற கைகள் வந்து இப்படி சர்ஃபெக்சல் சோப்பு போட்டு இப்படி ரேசஸ் வர்றதா? நாங்கள் துவைக்கிறோங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கி ஒரு அக்கா வந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரில் போனால் உட்காந்து ஒரு ஆயா வந்து எந்திக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கு. ஆயா எங்கே ஆயா போனோம்? ரோடை கிராஸ் பண்ணி விடுறாங்க. என்னென்ன வேலை உண்டோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து சாப்பாடை சமைச்சு வச்சா கூட சாப்பிட்டுருவேன், இப்போ கையை கொண்டு வாயில் கொண்டு வைக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தோம்னா நாங்கள் ஊட்டி விடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய பாதத்தை வந்து இப்படி இந்த கோலமாவு கோயிலில் சொல்லுவாங்கல்ல, நான் அப்படியே வந்து சோஃபி வந்து அப்படி பாதத்தை வந்து இப்படி பாதத்தை தாங்கி 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 போவாங்க அங்கே அப்படி மாலை, அது மாதிரி பாதம் தாங்குவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எல்லாமே சரியாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி 2026 இலக்காக வைத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி 2021 தோற்று போய் இருந்தாலும் கூட மக்களுடைய செல்வாக்கில் கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வென்ற ஒரு கட்சி, இந்த முறை 1 கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிற கட்சி, கடந்த தேர்தலை விட 1 விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிற அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வியை காட்டுகிறது. ஒரு கட்சி 2021 தோத்துருச்சு, சரி 2000 பாராளுமன்றத்தில் தோத்துருச்சு. ஆனால் 2021 விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 1 விழுக்காடு வளர்ந்ததாக சொல்றாங்க. 1 கோடி தொண்டர்கள் உங்களை நம்பியிருக்காங்க. இதே விக்கிரவாண்டில் 2019 திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போய் இடைத்தேர்தல் வரும்போது இதே முத்தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுது. கடந்த முறை சட்டமன்றத்தில் கூட அதிமுக 85,000 வாக்களை பெற்றுக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் 65,000 வாக்குகளை வந்து அதிமுக பெற்றுக்கிறது. அப்போ 85 குறைஞ்சிருந்தாலும் கூட 65,000 வாக்காளர் இருக்காங்க. ஒரு 85,000 90,000 வாக்கு வாங்கினா அந்த இடத்துல வெற்றி பெறுக்கிற எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. வெறுமனையாக இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு அராஜகம், ஜனநாயக துரோகம், ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கல்ச்சரு, ஆளுங்கட்சி அப்படிங்கிறலாம் தாண்டி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமகவோடு கூட்டணி வைக்க விரும்புகிறது. அப்படி கூட்டணி வைக்க விரும்புகிற போது அந்த பாமகவுக்கு இந்த முறை விட்டு கொடுத்தா நாங்கள் அப்போ வரோம், கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறை நீ கொடுத்தாதான் நான் உங்க கூட வருவேன், எனக்கு நீ வந்து ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் உங்க கூட சேருவேன், எனக்கு நீ ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தா உங்க கூட நான் விளையாடுவேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும்ல, அது மாதிரி எனக்கு நீ இதை விட்டு கொடுத்தனா நான் 26 வருவேன், விட்டு கொடுக்கலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு டீலிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவுக்காக இந்த தொகுதியை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், பாஜக கூட்டணியிலையும் அதிமுக இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகளில் அதிமுக கைப்படுத்திருக்கோம், திமுகவுக்கு 40 தொகுதி வந்திருக்காது. அப்போ அந்த 10 தொகுதி கூட்டணியில் இருந்திருந்தா கிடைச்சிருக்கும் அப்படின்னு வேலுமணியும் சொல்லியிருந்தாரு, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. மோடியும் அமித்ஷா கூட கடைசி நொடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட வர்றதுக்கு ரொம்ப விரும்பினாங்க. பாஜக இருக்கக்கூடிய வட இந்திய தலைவர்களும் அதிமுக கூட்டணி இல்லாத விரும்பல அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ பாஜக கூட்டணி மீண்டும் 2026 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று வேலுமணி தமிழிசை நம்பினா கூட எடப்பாடி பழனிசாமி திட்டோட்டமாக சொல்றாரு, நாங்கள் சேர மாட்டோம்ட்டாரு. அண்ணாமலை அவர்களும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக இந்த முறை இந்த பாஜக கூட்டணிக்கு மொத்தமாக விட்டு கொடுத்துட்டு நாம் ஒதுங்கிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கலாம்ங்கிற தகவலும் சொல்லப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமான தகவல் என்னன்னா, பாஜக கூட்டணியில் பாமக சார்பாக போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள், அதாவது அதே பேர் கொண்ட வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க. அன்புமணி அப்படிங்கிற பேருக்கு அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த சமூகத்தில் ஒரு கிரேஸ் இருக்குது. அப்போ அன்புமணிங்கிற பேர் கொண்ட ஒருத்தர் நிப்பாட்டோம்னா அதே அன்புமணி தான் இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற அந்த பேருக்காகவே ஓட்டுக்கணும் அப்படிங்கிற கணக்கில் அவங்க ஒரு நிப்பாட்டுறாங்க. அந்த அன்புமணி அதே விழுப்புரம் மாவட்டத்துடைய அதிமுகவுடைய மிகப்பெரிய தலைவராக அறியப்படுகிற CV சண்முகத்துடைய தூரத்து உறவினராக மைத்துனர் முறை வருகிறது. அந்த உறவினர் வெல்லணும்,
இல்லை அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குகள் பெறணும், அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சிவி சண்முகமும் சைலண்ட் மோடுக்கு போனதாகவும், அதனால் அந்த உறவினர் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் விட்டு கொடுத்துட்டாங்க. வேட்பாளர் போடுறதுக்கே, வேட்பாளர் நிறுத்துவதற்கே சிவி சண்முகம் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படிங்கிற செய்தியும் சமூக வலைதளங்களில் பரவப்படுது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்களுடைய ஓட்டு எங்களுக்கு தாண்டா கிடைக்கும். யார் சொல்றது? பொன்முடி. அதிமுகவுடைய தொண்டர்கள ஓட்டு எப்படி திமுகவுக்கு கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு பொன்முடி சொல்றாரு? அதாவது உங்களுடைய அம்மா மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களை வழக்கு போட்டு அந்த வழக்கில் சிறைப்படுத்தி அந்த சிறையினாலே அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதனாலே மனது பாதிக்கப்பட்டு அவங்க மரணம் அடைறதுக்கு திமுக தான் காரணமாக இருந்துச்சு. அதுக்காக அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பொன்முடி சொல்ல வராரா? 4 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 16 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஊழல் ராணி என்றும் வாய்தா ராணி என்றும் ஊழல் குற்றவாளி என்றும் A1 அக்யூஸ்ட் என்றும் முன்னாள் நடிகை என்றும் ஆபாசமான வார்த்தைகளை திமுக காரங்களாம் தினமும் வசப்பாடுறோம். அதனால அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பதனால அதிமுக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பொன்முடி சொல்ல வர்றாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரானாரு? ஸ்டாலின் நல்ல முறையில் முதலமைச்சரானார், எடப்பாடி கள்ள முறையில் முதலமைச்சரானு ஆராசா பேசினார, அதனால அதிமுக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடணுமா? இல்லைன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் விட்டா காலுக்குள்ளே போயிருப்பாருன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார. பாதம் தாங்கி பழனிசாமி, பர்பி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி என்று பல கேவலமான விமர்சனம் நித்தம் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுகவும் திமுகவுடைய தொண்டர்களும் திமுக தலைமையும் வசைபாடுவதற்காக அதிமுக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடணும்னு சொல்லி பொன்முடி சொல்ல வர்றாரா? திமுகவில் கணக்கு வழக்கு சரின்னு சொல்லி அந்த கணக்கு கேட்டதற்காக எம்ஜிஆரை வெளியனுப்பி அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்து அவர் படங்களை ஓடலாமல் தடுத்து அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு கூட செத்து போயிட்டாருன்னு சொல்லி இங்கே மக்கள்கிட்ட புரளையை கிளப்பி விட்டு எம்ஜிஆர் குறித்து இன்னைக்கு வரைக்கும் அவதூறு பரப்பி அவருடைய ஆட்சியில் இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் மறைத்து அவருடைய பெயரையே மறைக்கிற அதுக்காக அந்த கேடுகட்ட கேவலப்பட்ட செயலுக்காக அதிமுக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடணும்னு சொல்லி பொன்முடி சொல்ல வர்றாரா? இல்லை இதை எதுக்காக சொல்ல வரீங்க? அதிமுக தொண்டர்கள் திமுக எதுக்கு ஓட்டு போடணும்? ஒருவேளை இருக்கிற இதிலே திராவிட கட்சிகளில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால அதிமுக தொண்டர்கள் திமுக ஓட்டு போடணும். உண்மையான அதிமுக தொண்டர்கள் அவர்கள் ஒருபோதும் திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்பது வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதிமுக தொண்டருடைய ஓட்டு ஸ்பிரிட் ஆயிருக்குது, அது மாறி மாறி விழுந்திருக்கு. ஆனால் திமுகவுக்கு ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் இந்த 35 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல்ல எம்ஜிஆருக்கு பிறகான அரசியல்ல போட்டது சரித்திரமே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த போட்டியிலிருந்து விலகினதுனால, இந்த தேர்தலை புறக்கணித்ததுனால களம் 4 முனை போட்டியாக இருந்த களம் மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர், பாஜக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா உண்மையிலே அது மும்முனை போட்டியா இல்லை இருமுனை போட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தலைமையில் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நிற்கலை. பாஜக கூட்டணியில் அமமுக, அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்காரு, அப்புறம் ஏசி இவர் இருக்காரு, சண்முகம் இருக்காரு, ஐயா பாரிவந்தர் இருக்காரு, பல பேரை சேர்த்துக்கிட்டு 8 கட்சி 6 இயக்கங்கள் கூட்டணியில் அவங்க வர்றாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற தவறுகளை நேரடியாக தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி, துணிவோடு பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் போட்டியிட்ட பிறகு எந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறோம். வெற்றியோ தோல்வியோ மக்களோடு நாங்கள் நிற்போம். அது ஆர்கே நகர், நாங்குநேரி, விக்கிரவாண்டி, அதே போல் இப்பொழுது ஈரோடு கிழக்கு, எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி துணிச்சி போட்டி போட்டுக்கிறது. வாக்குகள் மக்கள் போடாமல் எங்களை புறந்தள்ளினாலும் மக்கள் களத்தில் நிற்போம் என்று நாம் தமிழர் கட்சி நின்றிருக்கிறது. இந்த முறை நாம் தமிழர் கட்சி கூடுதல் பலத்தோடு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அணுகிறது. அது என்ன, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிய பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல். அதாவது ஒரு 2 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு இடைத்தேர்தல், அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றவர்களுடைய முதல் தேர்தல் அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி கூடுதல் மகிழ்ச்சியோடு இந்த தேர்தல் அணுகிறது, அதுவும் படை பலத்தோடு அணுகிறது. இப்போ மற்ற கட்சி ஒரு இடைத்தேர்தல் அணுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆளுங்கட்சி பணத்தை வச்சு அணுகுவாங்க, மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் கொண்டு குமிப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி
234 தொகுதியிலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 50 பேர் வந்து இறங்குவாங்க. இப்பொழுது நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே ஒரு தொகுதியை 3 மாவட்டமாக பிரிச்சுக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருச்சி மேற்கு தொகுதி இருக்குன்னா அந்த மேற்கு தொகுதியை 3 மாவட்டமாக போட்டு அந்த 3க்கு 3 மாவட்ட செயலாளர், துணை இணைச் செயலாளர், தலைவர், பொருளாளர்னு சொல்லி 8 எடுக்கிறது 24 பேர் இருக்காங்க. அந்த பொறுப்பாளரே ஒரு தொகுதிக்கான பொறுப்பாளர் வந்தாலே நாம் தமிழ் கட்சியுடைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய களம் எவ்வளவு சூடாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ குறைந்தபட்சம் 2000 பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, அதே போல் உறுப்பினர் இருப்பாங்க, அப்புறம் 17 பாசறைகள் இருக்கு, பாசறைகள் பணி செய்யும். அது இல்லாமல் நாம் தமிழ் ஆதரவு அமைப்புகள் இயக்கங்கள் வந்து நிற்கும். அப்போ அது எல்லாவற்றையும் தாண்டி 24ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் தொடர்ச்சியாக சீமானவர்கள் விக்கிரவாண்டியில் தங்கி ஒவ்வொரு தெருவாக பிரச்சாரம் செய்கிற ஒரு நாளைக்கு 6 கூட்டம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பதிவாக இருக்க போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அண்ணன் சீமானவர்கள் மிக தெளிவாக இருக்கார். இதில் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு மோதி பாத்திர வேண்டியதான். திமுகவா நாம் தமிழரா அப்படிங்கிறதா களமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதா எல்லாரும் நினைக்கிறது. அந்த தொகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மை சமூகமாக வன்னியர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த சமூகமாக ஆதி தமிழ் குடியார் சேர்ந்த பறைய சமூகம் இருக்காங்க. அப்புறம் முதலியார், அருந்ததி சமூகம், மற்ற எல்லா சமூகமும் பரவலாக இருக்குது. இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, பரவலாக இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை வெற்றி தொழில் தீர்மானிக்கிறது வன்னியர் சமூகமும் பறையர் சமூகம் தான். இந்த வன்னியர் சமூகத்தில் மொத்த வாக்குக்கும் நமக்கு கிடைச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை தனித்து நின்றிருந்தால், தனித்த ஆளுமை தன்மையோடு நின்றிருந்தால் அப்படி ஒரு கணக்கை போட முடியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததை உண்மையிலேயே அந்த கட்சியை நேசித்த வன்னிய சமூகத்தினர் விரும்பலை. அது பல இடங்களில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. இது சட்டமன்ற தேர்தல். அது மோடியா ராகுலா அப்படிங்கிற தேர்தல். பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற இடத்துல திமுக பேசிய தேர்தல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் சொல்லி பல உட்டாளக்கடி வேலைகளை காட்டின தேர்தல். அதுவும் இல்லாமல் அது பாராளுமன்றம் எம்பியை தேர்ந்தெடுக்க தேர்தல். ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரு சட்டமன்ற தேர்தல். அது ஆளுங்கட்சியினுடைய பாதி ஆண்டுகளை கடந்த பிறகு வந்த தேர்தலாக இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அது லோக்கல் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய தேர்தல். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உள்ளூரில் என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டேன், என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னு பார்ப்பாங்க. இது வரைக்கும் ஆண்டவர்களோ இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களோ எதுவும் செய்யலை. விக்கிரவாண்டி 2019 இடைத்தேர்தலுக்கு எப்படி போனோமோ அதை விட மோசமாக இருக்கிறது நம்ம கள ஆய்வு நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் அதனால் இந்த இடைத்தேர்தலில் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுல. அதனால் ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியில் கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமூக வாக்கு போயிடும் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த சமூக மக்களே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனதை முழுமையாக விரும்பலை. அதனால் அவங்களும் ஒரு குழப்ப மனநிலை இருக்காங்க. அதிமுக தொண்டர்களும் ஒரு குழப்ப மனநிலையில் இருக்காங்க. இதில் யார் வெளில போகிறாங்க? திமுக ஓட்டு போட்டால் கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே புகழேந்திக்கு போட்டோம், அவர் இறந்து போயிட்டார். இப்போ அன்னியூர் சிவா நிற்கிறாரு. அவருக்கு ஓட்டு போட்டு அவர் என்ன மக்களுக்கு செஞ்சிட போகிறாரா? அவர் ஒரு பினாமியாக, ஒரு தொழிலதிபராக, ஒரு தொழில் பெரிய முனைவராக இருந்து கொண்டு அந்த 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 கம்ஃபர்ட் ஜோனில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆள். மக்களுக்காக இறங்கி எல்லா சமூகத்தையும் இணைச்சி அரசியல் செய்யக்கூடிய நபர் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமைச்சருடைய பினாமியாக இருந்து கொண்டு செயல்படக்கூடிய நபர் தான் ஒழிய மற்றபடி அவருக்கான எந்த மக்கள் செல்வாக்கும் விக்கிரவாண்டில் கிடையாது. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்ட வேட்பாளரும் நேரடியாக மக்கள் களத்தில் நீக்கி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெரிய ஆளுமைத்தன்மை கொண்ட நபர் கிடையாது. ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய சார்பாக போட்டியிட வேட்பாளர் அந்த பகுதியை சார்ந்தவர், தொடர்ச்சியான அந்த பகுதியில் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர், ஒரு இளம் பெண். அதே பெரும்பான்மை கூட்டத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமானவர்கள் களத்தில் நிப்பாட்டிருக்காங்க. இந்த இரண்டும் குழப்பம் மனதில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பெரிய அதிமுக வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அதே போல் ஆதி தமிழ்குடி பறைய சமூகத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாரும் இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேர்தலில் ஒருவேளை நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுகிற பொழுது அது தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான பதிவாக இருக்கும். ஈரோடு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 20 நாள் உழைப்பு, 20 நாள் உழைச்சில் அதிகபட்சமாக என்ன சொன்னது ஒரு 5000 ஓட்டு வரும்னாங்க. 2500 ஓட்டு 3000 ஓட்டு போன முறை வாங்கின ஓட்டை தக்க வச்சாலே பெரிய விஷயம் நாங்க. ஏன்னா இவிகேஸ் இளங்கோனே திணறினாரு. என்னது நாம் தமிழ் கட்சியா 4000 ஓட்டு தானங்க? இல்லை 10,000 இந்த தேர்தலையா அப்படின்னா அது நம்ப முடியல. அப்போ ஒரு 10,000 வாக்கை பெற்று நாம் தமிழ் கட்சி வருதுங்கிறதே நம்ப முடியலன்னா திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு நடந்த தேர்தல்
இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய அத்தனை அயோக்கியத்தனங்களையும், திமுக செய்கிற அத்தனை தவறுகளையும், இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடங்கி, விவசாய மீதான குண்டசலம் தொடங்கி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு, ஊழல், லஞ்சம் எல்லாவற்றையும் இந்த மக்கள் களத்தில் எடுத்து வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுடைய மெயின் பிக்சருக்கான ஒரு ட்ரெய்லராக இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் பார்க்குறாங்க. நாடாளுமன்றத்தில் பேசுறது வேற, சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுறது வேற. இந்த 15 நாட்கள் களத்தை தன்வயப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கு. 2026 தேர்தல் களம் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிதான் நிற்கும். அதே தான் இந்த விக்கிரவாண்டியில் திராவிடமா தமிழ் தேசியமா, திமுகவா நாம் தமிழரா அப்படின்னு தான் நிற்க போகுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி